இன்றைக்கி இட்லி கைமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 4 இட்லி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, ஒரு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, அது கூட வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அப்புறமா நல்ல தனி மிளகாத்தூளும், ஒரு மட்டன் மசாலா 1 ஸ்பூன், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பழுத்த தக்காளி 2 போட்டு அரைச்சிக்கோங்க. அதுவும் அது கூட சேர்த்து நான் மிக்சியில் இருந்த அந்த அலசி அதையும் ஊற்றிட்டேங்க. நல்லா கொதி வரணும். அது கூட பட்டாணி சேர்த்துருக்கேன். அது கூட நீங்கள் குடமிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை. நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் திக்காக வரும் பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இட்லியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். செம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.